so that our inner man will be strengthened. நம்முடைய உள்ளான மனிதனிலே பலப்படத்தக்கதாக கர்த்தர் அருமையான வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றார். பிரதர் சுதாகர் அவர்கள் சொல்லும் பொழுது, விக்டர் பிரதர் சொல்லும் பொழுது, பாண்டியராஜன் பிரதர் சொல்லும் பொழுது, அகஸ்டின் பிரதர் சொல்லும் பொழுது, அல்லது ராஜாமணி சொல்லும் பொழுது, பிரதர் இமானுவேல் அவர்கள் சொல்லும் பொழுது, பிலிப் பிரதர் சொல்லும் பொழுது, உங்க பேர் பிரதர் விஜி. ஓகே, விஜி பிரதர், சகோதரிமார்கள் உங்க பேர்லாம் எனக்கு தெரியும். எல்லாரும் ஒரு குடும்பமாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஒரு பெரிய நோக்கத்துக்காக, உன்னத அழைப்போடு, not for a small little mediocre purpose. God has chosen you and I to impact the kingdom of God. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்பத்தக்கதாக அருமையான சகோதரன் அகஸ்டின் அவர்கள் ஆராதனையில் சொன்னார்கள். நான் என்ன பிரசங்கம் பண்ணணும் பான்னு யோசிக்கும் பொழுது அவருடைய ஆராதனையிலே அவருடைய வார்த்தை வந்து விட்டது. அவர்கள், நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க, இருதயம் என்கிற வார்த்தையை அவங்க சொன்னாங்க. நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம I don't go to the stage at all, even during the worship also. worshipலே அந்த என்ன நாம் பிரசங்கிக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்து விடுவார். அப்புறம் தான் தைரியமா நான் வருவேன். இல்லைன்னா நான் வரவே மாட்டேன், ஸ்டேஜுக்கு வர மாட்டேன். ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னம் மிக பயங்கரமானது. அந்த காலத்துல ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, காலில் கொலுசு கட்டிட்டு தான், சலங்கை கட்டிட்டு தான் பரிசுத்தலத்துக்குள்ள வர முடியும். ஒரு சின்ன பாவம் இருந்தாலும் கர்த்தர் உடனடியாக தண்டித்து விடுவார். They will be slaughtered or they will be killed in the presence of the Lord. ஆனா இன்றைக்கு நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். அவருடைய சமூகத்திலே நம்மை மகிழ்விக்கின்றார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் சமூகத்துக்கு போகவே முடியாது. பட்சிக்கிற அக்கினியாக கர்த்தர் காணப்பட்டார். He is a Lord who is a God who was of consuming fire. ஹல்லேலூயா. அவை மிகவும் ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரலோக மன்னாவினாலே கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கைகளை எடுத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆம், ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இருதயத்தை குறித்ததான வார்த்தை. இருதயம் தான் இந்த உலகத்திலே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே, மனுஷனுடைய சரீரத்திலே எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது தெரியுங்களா? சயின்டிபிக், நீங்க எல்லாம் நர்சஸ், people who are paramedic line, medical line, உங்களுக்கு எல்லாம் தெரியும். The heart is a particular part of the body which will always be active and should always be pumping blood and oxygen inside the whole anatomy of our body. Hallelujah. இந்த இருதயத்தை மாத்திரம் குறித்து தான் இன்றைக்கு பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே திரும்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. The book of Proverbs chapter 2, Proverbs chapter 4 and verse 23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். ஹல்லேலூயா. சகோதரர்கள் ஒருவர் வாசிக்க பார்க்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். இருதயத்தை நாம் காத்துக் கொள்ளும் பொழுதுதான் அதிலிருந்து ஜீவ ஜல நதியாகிய தேவனுடைய அன்பு புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இருதயத்தின் நினைவால் தான் வாய் பேசுகின்றது. Out of the abundance of the heart the mouth speaketh. Hallelujah. That's what the Holy Bible says. அங்க இருதயம் எப்படி இருக்கின்றது? இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கின்றது? உலகத்தின் காரியங்கள் நிறைந்திருக்கின்றது. உலகத்தின் பிரஷர், உலகத்தின் காரியங்கள், பிள்ளைகளை குறித்தான எதிர்காலத்தை குறித்தான பயங்கள். ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நமக்கு சுத்த இருதயத்தை, நிலைவரமான இருதயத்தை கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. God has given us a clean heart. உண்மைதானே? நாம் தான் அதை கரெக்ட் பண்ணிட்டோம். பொறாமை, எரிச்சல், கொச்சரிப்பு, மண்கண், தூஷணம் எல்லாம் எங்கிருந்து வருது? இருதயத்திலிருந்து தான் வருது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் எச்சரிக்கின்றதான காரியம் என்னவென்றால் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? விளங்குதுங்களா? எஸ், வெரி குட். அடுத்தபடியாக வேதத்திலே எத்தனை முறை இருதயத்தை பற்றி போட்டிருக்கு தெரியுங்களா? ஒன்று கூகுளில் பார்த்துருக்கீங்களே, 826 முறை. The whole Bible in 66 books, 826 முறை இருதயம், சுத்த இருதயம், நிலவரமான இருதயம், அகத்தையான இருதயம், மேட்டிமான இருதயம் என்று கலெக்டிவாக காணப்படுகின்றது. ஏனென்றால் ஏன் இவ்வளவு போட்டுட்டாங்கன்னா, இருதயமோ மகா திருக்குள்ளதும்
கேடுள்ளதா இருக்கிறது. ஆச்சரியமா இருக்குல்ல? அது எப்படிங்க? இருதயம் சிந்ததானங்க? இல்ல, இருதயம் தான். ஒருத்தரை நேசிக்கிறோம்னா மைண்ட் லெவலில் நேசிக்க முடியாது, இருதயத்தில் தான் நம்ம நேசிக்கிறோம். அதனால தான் ஒருத்தரை லவ் பண்ணும்போது ஐ லவ் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அப்படின்னு சொல்றோம். உங்களை வந்து நான் உள்ளத்தில் இருந்துட்டு நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மையாக சொல்றோமா போய் சொல்றோமா அது செகண்ட் கொஸ்டின். ஆனா அவுட் ஆஃப் த ஹார்ட் the love for our Lord Jesus Christ has to flow. Hallelujah. ஆகவே இருதயத்திலே எத்தனை வகையான இருதயம் இருக்கின்றது என்ற வேதத்திலே போட்டிருக்கிறது. broken heart, உடைந்த இருதயம். அப்புறம் contrite spirit, இளகிற மனசு அல்லது நிலவரமான ஆவி எல்லாம் சொல்லிக்கலாம். grieving heart, துக்கமான ஒரு இருதயம். willing heart, எதனால நான் செய்யறதுக்காக அப்படிப்பட்டதான ஒரு ஒரு வாஞ்சை உள்ளதான ஒரு இருதயம். discouraged heart, சோர்வாகி மடங்கடிக்கப்பட்டதான ஒரு இருதயம். அடுத்தபடியாக proud heart, மேட்டிமையான இருதயம் உண்டு. பொல்லாத இருதயம், பொல்லாத மனிதர்கள் சொல்லபடி கேட்டிருக்கோம், பொல்லாத மனிதர்கள் கேட்டிருக்கோம். பொல்லாத இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. wicked heart. அடுத்தபடியாக pure heart. கடைசியாக ஞான இருதயம். அது என்னங்க ஞானம்? ஞானம் மண்டையில இருக்கணும். knowledge, wisdom, understanding is there in our mind generally, but what God says is ஞான இருதயம். ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி கர்த்தர் நம்முடைய கண்களை தெளிவிக்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அல்லேலூயா. வேதத்தின் அறிவை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இருதயத்திலே அவருடைய வார்த்தைகளை வைக்க வேண்டும். அல்லேலூயா. we have to keep the word of God in our hearts. அல்லேலூயா. ஆகவே அவ்வாறு தேவனுடைய வார்த்தைகளை இதயத்தில் வைக்கும் பொழுது பெரிய மேன்மைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய தொழிலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய ஹாஸ்பிட்டல்ஸ், நம்ம ஹோம்ஸ்ல எல்லா இடத்திலும் ஞானம் விளங்கும். ஆகவே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் கொடுத்து சுத்த இருதயத்தை நிலைவரப்படுத்தும்படியாக, சுத்த இருதயத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். மறுபடியுமாக ஏதாவது காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் ஏதாவது இருந்தால் இருதயத்திலிருந்து அகற்றி போட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கின்றார். நாம தான் ரொம்ப கஷ்டம். Are you all righteous? Are you all very 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 saintly? Or are you all very holy? இல்ல. எல்லா மனுஷனுக்கும் சோதனை உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஏனென்றால் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அல்லேலூயா. My mother bore me in sin என்று வேதம் சொல்லுகிறது. என்றைக்கு பழைய ஆதாம் ஆகிய அந்த ஆதாம் விழுந்து போனானோ உலகமே ஒரு வீழ்ச்சிக்குள்ளாக போய்விட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம் ஆகிய இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியே இயேசு கிறிஸ்து எனும் மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளியை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் திரும்ப கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே you have the heart of enlightenment. இதயத்திலே பிரகாசம் காணப்படுகின்றதா? என்ன பிரகாசம்? வேத அறிவு, வேத ஞானம், தேவனை அறிகின்ற அறிவு, கர்த்தரை அறிகின்ற அறிவு நம்முடைய இதயத்திலே காணப்படுகின்றதா? அல்லேலூயா. இருதயம் ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஜோலி முடிஞ்சு. இருதயம் ரெஸ்ட் எடுத்துச்சு. when the heart stops its trying to work, then absolutely your life is ended. Hallelujah. ஆகவே இருதயத்தை நாம் காத்துக்கொள்ளும்படியாக, இருதயத்தை காணப்படுகிறதான எல்லா விதமான தீங்கான காரியத்தை எடுத்து போடும்படியாக கர்த்தர் விரும்புகின்றார். ஆகவே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கின்றான், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கைகளை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். அல்லேலூயா. மாறுபாடான இருதயம் இருக்கா இன்னைக்கு? எஸ், we tell one thing and we act differently. ஒரு காரியம் சொல்றோம், மோசஸ் பிரதர் இதை நான் செய்கிறேன், இல்லை ராஜாமணி பிரதர் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு நான் வாக்கு மாறினேன்னா அது மாறுபாடான இருதயம். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய இருதயத்தை சோதித்து
அறிபடியாக கர்த்தர் விரும்புகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது வேதம் சொல்கின்றது. சங்கீதம் 15. அல்லேலூயா. ஆகவே வாயிலே என்ன வார்த்தைகள் சொல்கின்றோம், நம்முடைய வாயிலே, நம்முடைய நாவிலே, நம்முடைய உதடுகளிலே பரிசுத்தம் காணப்படும்படியாக கர்த்தர் விரும்புகின்றார். சிந்தையிலே பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம், ஜீவியத்திலே பரிசுத்தம், நம்முடைய சரீரத்தை பேணி காப்பதிலே பரிசுத்தம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை மேற்கொள்ளத்தக்கதாக the lust of eyes, the lust of flesh and the pride of life. God is giving us the strength today to overcome it because we have a clean heart. Create in me a clean heart என்று பாடுகிறோம் அல்லவா? ஆங்கில பாடுகிறோம். என்னுடைய இதயத்தை கர்த்தாவே சுத்த இதயத்தை எனக்கு தருவீராக என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருக்கும் சுத்த இதயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். ஆகவே ஒருபோதும் மறக்க வேண்டாம் இந்த சத்தியத்தை. கர்த்தர் நமக்கு இருதயத்தை கொடுத்து, நல்ல இருதயத்தை கொடுத்து, நிலவரமான ஆவியை கொடுத்து, புதுப்பித்து, இருதயத்தை புதுப்பித்து, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக வாஞ்சி உள்ளவர்களாக, வைராக்கிய வாஞ்சி உள்ளவர்களாக ஜீவிக்கும்படியாக தான் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் முன்குறித்திருக்கின்றார். அல்லேலூயா. அந்த நிச்சயம் இருக்குதா? பாவ மன்னிப்பு நிச்சயம், உழைத்துக்கின்ற அவர் என்னை அழைத்திருக்கின்றார் என்பதான நிச்சயம். எஸ், யூ ஆர் ஒர்க்கிங். ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்க ஆண்டு உழைத்து செய்றீங்க, அப்படிதானே? தைரியமாக சொல்ல முடியுதுல்ல? எனக்கு ஆண்டவர் நிறைய கிருபைகளை கொடுத்தார். கடந்த நாட்களில் நிறைய டாக்ஸ் ஊழியர்கள், டாக்ஸ்ல லேபிள் ஒட்டுவது, நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஆகவே நம்முடைய பேன்பரி தமிழ் திருச்சபையிலும் அந்த காரியத்தை நாம் செய்ய போகின்றோம். அதே போல நம்முடைய VBS இட்ஸ் a growth. ஒவ்வொரு வருஷமும் மேன்மைகளை காணத்தக்கதாக, வருஷம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பேன்பரி தமிழ் கிறிஸ்தவ ஐக்கிய திருச்சபையிலே கர்த்தர் மேன்மைகளை கண்டுகொள்ளக்கூடியாக கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கின்றேன். அல்லேலூயா. எப்படி ஒரு சாதாரண ஒரு ஆரம்பம், ஆனா இன்றைக்கு கர்த்தர் பாருங்க எல்லா விதமான அனுகூலங்களும் கர்த்தர் நமக்கு செய்து கொடுத்திருக்கின்றார், இடத்தை கொடுத்திருக்கின்றார். இது மாத்திரம் இது காணாது, இன்னும் மேன்மைகளை கண்டுகொள்ளத்தக்கதாக ஜீவனுக்கீடாக ஜனங்களை தாரும் ஆண்டவரே என்று நாம் தேவனுடைய பாதத்தை அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு ஜெபித்தோம் அல்லவா? நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து சபை நிரம்பத்தக்கதாக, not only in Oxford, not only in Didcot, not only in our Oxford area, பேன்பரியில் மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் கர்த்தர் பெருக செய்வார். என்றால் நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். He is not a God of addition. 1 + 1 = 2 கிடையாது. நம்ம ஆண்டவர் 2 × 20,000, 2 × 2 lakhs. God is a God of product into product க்கு மல்டிப்ளிகேஷன் மேக்ஸ்ல ப்ராடக்ட் சொல்லுவாங்க. 2 product 2 × 2 4 அப்படிமா. அதே போல தேவன் பெருக்கத்தின் தேவன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய இதயத்தை சோதித்து அறியும்படியாக கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை சுத்தமாக்கும்படி, நம்மை எச்சரிக்கும்படி, பரிசுத்தப்படுத்தும்படி God will sanctify us, God will admonish us. இந்த பலிபீடத்திலிருந்து எச்சரிப்பின் வார்த்தை வரும் பொழுது நாம் இதயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதவசனம் சொல்கின்றது, நீதிமான் என்னை தயவாய் குட்டும் பொழுது என் தலை அதை அழுத்துறது, அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எண்ணெய் என்பது என்னது? அபிஷேக தைலம். அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாகவே கடிந்து கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, சரி நம்ம பிரதர் தானே, நம்ம சிஸ்டர் தானே, சரி அவங்க தான் சொன்னாங்க, ஓகே என்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு இதய மனப்போக்கு வந்துருச்சுன்னா, பால் யாங்கிச்சோ சர்ச் மாதிரி, டேவிட் யாங்கிச்சோ சர்ச் மாதிரி ஒரே நேரத்தில் 2 லட்சம் ஜனங்க, 20 லட்சம் ஜனங்க, 2 மில்லியன் பீப்புள் வந்து ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை கொடுப்பார். நம்மை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஒவ்வொரு அங்கத்தினராக காணப்படுகிறார்கள். நிச்சயமாக கர்த்தருக்கு நம் ஒவ்வொருவரும் தேவை. 5 ஃபிங்கர்ஸ் தானே ஒரு காரியத்தை செய்ய முடியுது. நான் தப்பு சொல்லுது, நான் தான் ரொம்ப முக்கியம், நான் என்ன எழுத முடியாது, பேனாவை பிடிக்க முடியாது, ஒரு பொருள் தூக்கிட்டே சொல்ல முடியாது, எல்லா வரலும் இம்பார்ட்டன்ட். ஆகவே சபையிலே different people from different background, from different domicile, வெவ்வேறு கோணங்களிலே வெவ்வேறு பேக்ரவுண்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் இணைத்து சுத்த இருதயத்தை கொடுத்து நிலைவரப்படுத்தி சபையிலே எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்றைக்கு கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் எவ்வளவு தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிறாரா? 1000 தலைமுறை. அல்லேலூயா. அல்லேலூயா. I always believe that. Yes. இன்றைக்கு எடுத்தான ஒரு தீர்மானத்தினாலே ஒருவன் அல்லது ஒருத்தி
நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே உண்மையுள்ளவர்களாக காணப்படும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மேன்மையிலே காணத்தக்கதாக பரலோக வெளிப்பாடுகளை கொடுத்து அபிஷேகத்தால் நிறைத்து கிருபா வரங்களை கொடுத்து கர்த்தர் இந்த தேசத்தை மாற்ற முடியும். அல்லேலூயா. அருமையான பிரதர் சுதாகர் பிரதர் சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்கள் காரில் வந்துட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு கதை பேசிட்டு இருந்தோம். ஏன் இந்த மாதிரி யூகேல இவ்வளோ சபைகள் க்ளோஸ் பண்ணப்படுதுன்னு நாங்கள் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 600 churches, a big cathedral, a very good infrastructure which the church has is gone to the hands of பேரியாளர்கள் கையில் போயிடுச்சு. நான் சொல்ல விரும்பல, இட் மை கோ ஆன்லைன். பேரியாளின் மக்கள் நான் புரியுது தான் உங்களுக்கு. பேரியாளின் மக்கள் கையில் போயிடுச்சு. விபச்சார விடுதிக்கு போயிடுச்சு சபை. குடிகார கும்பலுக்கு போயிடுச்சு சபை. எனக்கு ஒரு ஆசை, ஒவ்வொரு சபையா போய் why the church is being closed? ஏன் தெரியுங்களா? தங்களுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்காதனால. அங்கேதான் இன்றைக்கு அழகாக சிறு பிள்ளைகள் வசனங்களை சொன்னார்கள். இந்த பிள்ளைகள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க கர்த்தர் எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்மை கொண்டாது, நம்முடைய பிள்ளைகளை கொண்டாது. மிஸ்டரி தேவனுடைய வார்த்தை இந்த ஊர் மூலமாக நம்மளுக்கு வந்தது. அல்லேலூயா. மெட்ராஸோ இந்தியாவோ நம்ம திருநெல்வேலியோ அல்லது ஸ்ரீலங்காவோ, the word of God came from this place. அன்பின் சிஷ்யனாகிய தோமா அவர்கள் மூலமாக கேரளாவில் வந்தது தேவனுடைய வார்த்தை. இங்கே இருக்க எத்தனை மிஷனரிஸ், ஜான் ஸ்டார்ட், ஸ்மித் விகில்ஸ்வர்த், I can tell many people because our sisters from the medical profession they know. அவ்வளோ காரியங்களை இந்த தேசத்தின் மூலமாக நம்ம இவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். அவை கர்த்தருக்காக ஒரு சின்ன காரியம் செய்ய முடியாதா? சபையுடைய கட்டுமான பணிக்காக ஆக்கிலா பிரிஸ்கில்லா கழுத்தை கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கு பைபிளில். பவுல் அப்போஸ்தலர் ஊழியம் செய்யும் பொழுது அவங்க இன்றைக்கு கர்த்தருக்காக இழந்தவர்கள் அவர்கள் சோர போகவே இல்லை. அவருடைய குடும்பத்தை கர்த்தர் அப்பத்துக்காக இறக்குகிறார், சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. அவை சபையுடைய வைரக்கத்துக்காக, சபையினுடைய கட்டுமான பணிக்காக, சபையினுடைய விஸ்தாரத்துக்காக நாம் எல்லாரும் கைகோர்த்து நம்முடைய 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 உதாரணமான குணத்தை நாம் அதை வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக சபையை கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. மில்டன் கீன்ஸ்ல ஒரு சபை இருக்கு. அங்கே எவ்வளவு மெம்பர்ஸ்? ஆல்மோஸ்ட் 1000 believers. I am sure our Banbury Tamil Christian Church will definitely have the soul harvest like never before. Hallelujah. I strongly believe that. நிச்சயமாக நம்முடைய Banbury தமிழ் திருச்சபையிலே கர்த்தர் பெரிய ஆத்துமார்களை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். But God is seasoning you. God is qualifying you. God is equipping you. How many of you know that? உங்கள் ஒவ்வொருவரும் பிரசங்கம் செய்கின்ற ஒரு தேவ பிள்ளைகளாக, பலிபீடத்தில் நிற்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிமார்களை, பிள்ளைகளை எவ்வாறாக சுத்த இருதயத்தை கொடுத்து, பியூர் ஹார்ட்டை கர்த்தர் கொடுத்து, அவருடைய சரிதானத்திலே அவருக்கென்று வாசகம் புகழ்ச்சியாக விளங்கத்தக்கதாக, எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக இருக்கத்தக்கதாக. இவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க. No, we are not supposed to find fault on others at all. ஏனென்றால் criticism belongs to the devil. யார் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க தெரியுமா? யோபு போய் என்ன பண்ணான்? யோபு, ஆமா ஆண்டவரே நீங்க யோபு சுத்திரும் வேலை எடுத்து போட்டிருக்கீங்க, அந்த வேலை எடுத்து பாருங்க அவன் உண்மையா இருக்கிறானா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு குறை சொல்றான். பாருங்க யோபுவோட பிள்ளைங்க என்ன பண்றாங்க? பயங்கரமான பிசாசானவன் குறை சொல்லுகிற ஆவி. அவை பேக் பைட்டிங் ஸ்பிரிட், பேக் ஸ்டாபிங் ஸ்பிரிட், இப்படிப்பட்டதான காரியங்களை இதெல்லாம் இயல்புதான். மனுஷனா இருந்தால் எல்லாத்துக்கும் இந்த புத்தி இருக்குது. யாரா இருந்தாலும் கொஞ்சம் கேப் விட்டாங்கன்னா உடனே டக்குன்னு நோயற்றிக்குள்ள பூந்து போயிடும். இந்தியாவில் இங்கே போக முடியுமா? வச்சிரும் ஆப்பு முடிஞ்சிரு ஜோலி, லைசன்ஸ் சீஸ்டு. கரெக்ட் தானே? ஆனாலும் சட்டத்திட்டங்களுக்கு நாம் பயந்துருக்கிறபடி தானே நம்ம ஒழுங்காக இருக்கிறோம். சில இடத்துல மீடியன் போட்டிருக்காங்க. மீடியன் எதுக்கு மீடியன் தேவை? இந்த ரோட்டில் தான் நம்ம போகணும்னு தெரியுது, அந்த ரோட்டில் தான் ஆப்போசிட் டிராஃபிக் வரும்னு தெரியும். எதுக்கு மீடியன் போட்டிருக்காங்க? அதை கடக்கூடாது. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? அது தாண்டி போவாங்க. ஒரு சாதாரண விஷயத்திலே ஒரு மனுஷனால டிசிப்ளின் ஃபாலோ பண்ண முடியலையே. ஆவிக்குரிய ரீதியில் எவ்வளோ நமக்கு எவ்வளோ ஒரு 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 பொறுப்புகள் இருக்கின்றது. தேவனுடைய வசனங்களை பற்றிக் கொள்வதற்கு, இருதயத்தில் வைத்து வைக்கிறதுக்கு.
வைப்பதற்கு வசனங்களை மரணம் செய்திருக்கின்றீர்களா? Are you all equipped with the word of God? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத நாட்கள் வந்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியும். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு இருதயத்திலே வசனங்களை வைத்துக் கொள்ளும்படியாக திரும்ப கொடுக்கின்றார் நமக்கு. ஹல்லேலூயா. When we carry the word of God when we are young, in our prime age, the word of God will lead us when we are old. ஹல்லேலூயா. புரியுதானே? நம்முடைய இளவயதிலே, நம்முடைய சரியான வயதிலே, நம்முடைய வாலிபத்திலே, இளமையிலே தேவனுடைய வசனங்களை மனனம் செய்து தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த வசனம் நமக்கு கண் தெரியலனாலும் பரவாயில்ல, கண் பார்வை மங்கினாலும் பரவாயில்ல, பைபிள் கையில இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும். ஏனென்றால் வார்த்தை நமக்குள்ளாக இருதயத்துக்குள்ளாக இருக்கின்றபடினாலே. ஆகவே Lord or flood your heart with the word of God, not with the things of the world. உலகத்தின் காரியங்கள், the whims and fancies of this world, உலகத்தின் ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் விட்டு, நான் இங்கே லேண்ட் வாங்கினேன், நான் இந்த மெட்ராஸ்ல வாங்கினேன், நான் ஸ்ரீலங்கால வாங்கினேன். Yes, you have to have your own property. It is fine, absolutely fine. கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இருக்க தங்க இருப்பிடம், உடுக்க உடை, தேவையான உணவு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். ஆனாலும் நான் இங்கே வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், இடம் வாங்கிட்டேன்றது மேன்மை பாராட்ட வேண்டாம். நான் சபையினுடைய காரியங்களுக்காக என்னுடைய வருமானத்தை கொடுத்தேன், என்னுடைய தேங்க்ஸை கொடுத்தேன், என்னுடைய ஸ்தோத்திர காணிக்கையை கொடுத்தேன். I gave my praise offering, my thanks offering for the extension of the kingdom of God என்று நாம் இதயத்திலே நாம் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை மிக வல்லமையாக கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஆலயத்தின் பணிக்காக, தேவனுடைய ஆலயத்தின் வளர்ச்சிக்காக நாம் காரியங்களை செய்யும் பொழுது இட் மைட் பி புடிங் தி சேர், சபையை மாப் பண்றதா இருக்கலாம், அல்லது கீபோர்ட் வாசிக்கிறவங்களா இருக்கலாம். எவ்ரிபடி will be equally rewarded by our Lord Jesus Christ. இங்க பிரசங்கம் பண்றவங்க தான் பெரிய கிரெடிட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஒவ்வொருடைய ஊழியர்களும் தேவனுடைய சமூகத்திலே இட்ஸ் பீன் அக்கவுண்டட். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு சின்ன காரியங்களை கர்த்தருக்காக செய்யும் பொழுது கர்த்தர் அதன் மூலமாக பெரிய மேன்மைகளை கர்த்தர் நம்மளுக்கு செய்ய வல்லவராக இருக்கின்றார். பாருங்க, அருமையான பிரதர் விக்டர் அண்ட் சிஸ்டர் கிறிஸ்டி சின்ன ஒளி அழகாக அங்கிருந்து எங்கள் தம்பிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு நல்ல ஒரு பிரியாணி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அப்படியே அவருடைய வார்த்தையை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இது மாதிரி பீட்டர்னு ஒரு தம்பி இருக்கிறாரு, பீட்டர் அண்ட் அனிதா. ஐ ஹேவ் டு ரீகால் தெம். அவங்க இன்றைக்கு பாருங்க கர்த்தர் அழகாக அவர்கள் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக லைஃப்லயே இப்படிப்பட்டதான ஒரு காரியம் நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் இங்கே கொண்டு வந்து செழிப்பான இடத்துல வைத்திருக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதவசனம் இவராக சொல்லிட்டு பாண்டியரத்தை கூட காரில் போகும்போது நாங்கள் தான் பேசிட்டு இருந்தோம். செழிப்பான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஹல்லேலூயா. இந்த நன்றி அதில் உள்ள இருதயம் இருக்கின்றதா? ஹார்ட் which is pumping, heart full of thanksgiving. வேதம் சொல்லுகிறது நன்றி அதில் உள்ளவர்களாக இருக்குன்னு சொல்லுது. ஆனால் நன்றி மறந்துடுறோமே, கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடுறோமே. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இல்லை சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா இது ஒரு ஆலோசனை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, உங்களோட பேரண்ட்ஸ் வந்தாலும் சரி, அது ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நம்ம என்னைக்கு சர்வீஸ் நடத்துகிறோமோ அன்னைக்கு யார் வந்தாலும் பரவாயில்ல, தலையே போனாலும் பரவாயில்ல, bring them to the church. ஹல்லேலூயா. நான் அவங்களுக்காக அவங்க சுத்திக்காக போனேன், நான் பர்மிங்ஹாம் போயிட்டேன், நான் அங்கே லண்டன் போயிட்டேன், லண்டன் ஃபேர். நீங்கள் லீவ் போட்டு போங்க, இதுக்கு சர்ச்சுக்கு லீவ் போடுறீங்க நீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் எனக்கும் போதிக்கிறது. ஹல்லேலூயா. The Holy Spirit of God is speaking to me. ஹல்லேலூயா. ஆகவே ஒருபோதும் தேவனுடைய சமூகத்தை அல்லது தட்டவே கூடாது. ஹல்லேலூயா. நிச்சயமாக நீங்க சபைக்கென்று வைராக்கியமாக நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தலைமுறையினரை அவர் மறக்கவே மாட்டார். ஏனென்றால் கர்த்தர் மிகவும் வைராக்கியமாக இருக்கின்ற தேவன் நமக்காக இருக்கின்றார். ஹல்லேலூயா. God who is zealous. சகோதரி கிறிஸ்டி அவர்கள் சொன்னார்கள், he is a zealous God. பயங்கர வைராக்கியம் உள்ள என் தேவன். அவருக்காக ஒரு சின்ன காரியம் செய்யும் பொழுது அதனுடைய பலனை நாம்
அடைவோம். அல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அது பாருங்க அவ்வளோ பெரிய கிரெடிட். ஆகவே நிச்சயமாகவே நம்முடைய இருதயத்தை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தேவனுக்காக வல்லமையான காரியங்களை செய்யும் பொழுது வில்லியம் கேரி அவர்கள் சொல்கிறார்கள், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் த லார்ட். How many of you are expecting great things from the Lord? Yes. ஒரு இன்டர்வியூல எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, மோசஸ் you aim at the sky, only then you will fall on the tree அப்படினாங்க. வானலாவ யோசி, அப்பதான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மர அளவாவது உயர்வுன்னு சொன்னாங்க. எவ்வளவு உண்மை. அல்லேலூயா. அவர் டிசைர் அதற்கேற்ற வேலைகளை செய்ய வேண்டும். கர்த்தர் சபையை அநேக புதிய ஆத்மாக்களை தர வேண்டும் என்றால் we have to qualify. எல்லாருமே பர்சனல் இவாஞ்சலிசம் பண்ற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு வந்து வசனங்களை கொடுத்து, கல்விமாரி நாமை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமா இருப்பார் என்று போட்டிருக்குது நீதிமொழிகள்ல. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான தைரியம் வேண்டும் என்றால் வேத வசனம் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமா இருக்கின்றது. அல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தை, வேத வசனங்களை, தேவ வார்த்தைகளை ரசித்து ருசித்து உருபோட்டு அதை இருதயத்திலே சுமந்து கொண்டு போகும் பொழுது this word of God will make you to answer correctly. என்ன கேள்வி கேட்கிறாங்க அவங்களுக்கு சரியா நீங்க பதில் சொல்லத்தக்கதாக, எப்படிப்பட்டதான பேரியாரின் மக்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு you will be able to answer them. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க ட்ரஃபால்கர் ஸ்கொயர் அங்க ஒரு இடம் இருக்குது. அங்க நிறைய ஆர்குமெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. டிபேட்ஸ் ஆர் கோயிங் ஆன். பேரியாரின் மக்களுக்கும் நம்முடைய மக்களுக்கும் ஆர்குமெண்ட். நான் சொல்றது புரியுதுல்ல? ஆனாலும் அங்கே நம்முடைய தேவ பிள்ளைகள் they are able to win the debate, win the argument. அப்போ எவ்வளவு வேதம் தெரியும் நமக்கு. அவங்க ஒரு வசனம் கேட்டாங்கன்னா, இந்த வசனத்தை இப்படி போட்டிருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்பாங்க. In the days to come it will happen. People from other religion will come to our church. We are earning for that. We are striving for excellence. Hallelujah. ஆகவே வேதத்தை ரசித்து ருசித்து நாம் வாசித்து மனனம் செய்து பரிசுத்தாவியானவருடைய உதவி ஒத்தாசையோடு வசனத்தின் ஆழம், நீளம், உயரம் இதை அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் மேன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு வசனம் இவ்வாறாக காணப்படுகின்றது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் இருதயத்திலே சுத்தம் வேண்டும். சுத்தம் என்பது என்னது? கிளாரிட்டி, பியூரிட்டி, உண்மை, honesty, humility, all these characteristics are embedded in it. Hallelujah. இவ்வளவு காரியங்கள் இருந்தால் தான் இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும். இல்லைன்றால் வேதனை உண்டாக்கும் வழிதான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோம். சபையில உண்மையா இருக்கும், பட் our heart if it's not right with God, தேவனோடு ஒப்புரவான இருதயம் இருந்தால்தான் நாம் ஊழியத்தை செய்வதற்கு we are qualified. Hallelujah. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதயத்தை சுத்திகரிங்க. ஆண்டவரே இதயத்திலே கசப்பான எண்ணங்கள் வேண்டாம். மாறாவின் தண்ணீரை கர்த்தர் மதுரமாக்குகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். Hallelujah. நெருங்கின நாளை முறியாத தேவன். Hallelujah. மங்கிய திரியை அணையாத தேவன். ஏன் இது போட்டிருக்கு வார்த்தைகள்ல? எஸ், சம்டைம்ஸ் we fail. நம்மளாம் ஒரு காலத்துல அப்படியே இருந்தோம். ஒரு காலத்துல நல்லா we high in spirit, உற்சாகமாக ஆண்டவருக்காக வைராக்கிய காரியங்களை செய்வோம். அதனால சோர்ந்து போயிடுவோம் என்ற பிசாசானவன் எவனை விடுகலாம் என்று கர்ஜித்த சிங்கம் போல வகை தேடி அழைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவேதான் தீங்கான காரியத்தை ஒருபோதும் என் கண்முன் வைக்க மாட்டேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்றான். ஆகவே கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின் மூலமாக இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளத்தக்கதாக, நீங்க சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, எஸ், சரீரத்தை சுத்தமாக தான் வச்சுக்கிறோம். இதை காட்டிலும் இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக வேத வசனங்கள் நம்முடைய இதயத்தை அது நிரப்பும். அல்லேலூயா. Don't ever keep your heart empty. பிசாசு எம்டியா இருந்துச்சுன்னா ஈஸியா உள்ள புகுந்துருவான். அதுக்கு ஆதாரம் எங்க தெரியுமா இருக்கு? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது ஒரு மனுஷன் தன்னுடைய கற்களாலும் தன்னுடைய சரீரத்தை பீறிக் கொண்டிருந்தான். ஏன் தெரியுங்களா? he kept his heart empty. சில பேர் சொல்லுவாங்க, இருதயத்தை அப்படியே நீங்க காலியாக்குங்க,
கேட்டா அதுக்கு பேர் வந்து இன்னர் ஹியூமன் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு 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 மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்துட்டாங்க. வேதம் அப்ப சொல்லவே இல்லை. யூ ஃபில் யுவர் ஹார்ட் வித் தி வேர்ட் ஆஃப் காட். உங்க வார்த்தையினாலே நான் திருப்தியாகிறேன், உங்க வார்த்தையினாலே நான் மேன்மைப்படுத்தப்படுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்தை நாம் இதயத்தில் வைத்து வைக்கும் பொழுது, when we keep the word of God in our hearts, strong, steady to be written, சதையான இதயத்தில் நாம் எழுதி வைக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பிசாசனுடைய தந்திரங்களை இனங்கண்டு கொள்ளும்படியாக God will give us the spirit of discernment. ஆவியை பகுத்தறியத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம சபைக்குள்ள ஒருபோதும் கள்ள உபதேசம் செய்கிற ஆட்கள், உபதேசத்திலே சீர்குலைவு உள்ள ஆட்கள் ஒருபோதும் வராதபடிக்கு நம்முடைய சகோதரமார்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் டக்குன்னு ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா உள்ள வந்துடுவாங்க. வந்து பயங்கரமான குழப்படிகள் இப்போ பார்க்குறீங்களே, எவ்வளோ குழப்படிகள் வந்துச்சு. ஒரு காலத்தில் எவ்வளோ சபையினுடைய பக்தி காரியங்களுக்காக சபையில் எவ்வளோ ஒரு பக்தியாக காரணம், இப்போ சபையினுடைய காரியங்கள் எல்லாம் கேலி கூத்தா போய்விட்டது. நான் சொல்றது புரியுதுதானே உங்களுக்கு? ஆட்டம் பாட்டம், we can dance, no problem. அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. பரிசுத்த சமூகத்திலே நாம் வரும்பொழுது எவ்வளோ ஒரு பயபக்தியோடு holy reverential fear we should have always. ஆகவே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் he will give us the heart to grow in his wisdom and to progress in his wisdom, and he will give us the success. இத்தனை பேருக்கு சக்சஸ் வேணும். ஆகாயத்தில் செலவு பண்ண முடியாது, நோ யூஸ். ஆகவே நாம் லக்கை நோக்கி தொடரும் பொழுது, when we are focused towards our goal. What is our goal? Our goal is to reach out many people unto the saving knowledge of our Lord Jesus Christ. Hallelujah. அநேகரை தேவநீதிக்கு உட்படுத்தும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவர் முன்கூட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஜீவியம், நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய காரியத்தை யாருக்கு தெரியுங்களா? நாம் செய்கின்ற காரியம் நமக்கு தெரியும் முதல்ல. அடுத்தபடி யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இன்னொருத்தவருக்கு தெரியும். யாரவன்? பிசாசுக்கு தெரிஞ்சு. 3 people are watching our activities very keenly. ஆகவே நாம் சொல்லுகின்ற காரியத்தை செய்கின்றோமா? ஆகவே even if it's small thing, you have to respect that, you have to honor that. அத நம்ம அருமையான துறையை கிட்ட நம்ம கத்துக்கலாம். நிறைய துறைக்கு பாருங்க, when they tell something they will do, கரெக்ட்டுங்களா? நம்ம வந்து ஒன்று சொல்லுவோம், ஆமா மோசஸ் என்ன சொல்லுவான் இன்னைக்கு, ஆமா ஐயோ மறந்துட்டேனே, இது வேற ஒரு சீன் போடுறது, ஐயோ மறந்துட்டேன், ஐயோ ஆமா ஆமா பிரதர் சொன்ன பிரதர், ஐயோ மறந்துட்டேன் பிரதர், சாரி, எதுக்கு இதெல்லாம் நான் சொல்லாமே இருந்துக்கலாம்ல. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, ஆணையத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நமக்கு சுத்த இருதயத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எல்லா விதமான காரியங்களும் வளர்ச்சியை நோக்கி ஓடத்தக்கதாக, வளர்ச்சி, முதிர்ச்சி, சக்சஸ், வெற்றி. வெற்றி என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து நாம் ஜீவக்கிரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் அநேக ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜீவக்கிரத்திலே அநேக முத்துக்களை அவர் வைக்கின்ற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. எனக்கு அது வேணும், ரொம்ப ஆசை. அதில் போட்டுட்டு பாருங்க, ரத்தினம், இந்திரநீலம், வைடூரியம், கோமேதகம், பத்மராகம், ஸ்வர்ணம், புஷ்பராகம், எத்தனையோ 12 கற்கள் போட்டுக்கிறது. ரத்தினம், இந்திரநீலம், ரத்தினம், அது ஒரு பாட்டு இருக்கு, பாடுறேன். ரத்தினம் இந்திரநீலம் சந்திரகாந்தம், ரத்தினம் இந்திரநீலம் சந்திரகாந்தம், மரகதம் கோமேதகம் பதுமராகமும், ஸ்வர்ணரத்தினமும் படிக பச்சையும், ஸ்வர்ணரத்தினமும் படிக பச்சையும், புஷ்பராகம் வைடூரியம் மின்னுதே, சுனிரம் சுகந்தி பிரகாசிக்குதே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான அனுபவத்தை கர்த்தர் தர வேண்டும். ஹல்லேலூயா. Yes, we wanted pearls, we wanted
embedded in our crown of life. That should be our desire. அங்க போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மோசஸ் வந்துட்டான், என் பையன் விக்டர் வந்துட்டான், என் பிள்ளை பாண்டியராஜன் வந்துட்டான், அகஸ்டின் வந்துட்டாரு, ராஜாமணி வந்துட்டாரு, இமானுவேல் பிரதர் வந்துட்டாரு, பிலிப் பிரதர் வந்துட்டாரு, சுதாகர் பிரதர் வந்துட்டாரு, விஜய் பிரதர் வந்துட்டாருன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் எந்திரிச்சு நின்று, அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் will give a standing ovation. நின்று வாங்க நாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷம். அதுதான் நம்முடைய மேன்மையா இருக்கும். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை குறுகினது, புல்லை போல நம்முடைய வாழ்க்கை போய்விடுகின்றது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது நாம் எதில் வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. அவை அவர் லைஃப் இஸ் லைக் a vapor, ஒரு குமிழ் மாதிரி, நீர் குமிழ் மாதிரி நம்முடைய வாழ்க்கை அது சீக்கிரத்தில் கடந்து போகின்றது. ஆனால் கர்த்தர் நமக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்திருப்பதனாலே, ஞான இதயத்தை கொடுத்திருக்கின்றபடினாலே, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருக்கென்று மேன்மை உள்ளவர்களாக, அவருக்காகவே அநேகரை சபையில கொண்டு நிறுத்தத்தக்கதாக, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூட்டு வந்துருங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க, ஏதாவது சின்ன உதவி செய்யுங்க, செஞ்சு கூட்டு வந்துருங்க சபையில். எவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ பெரிய கிரெடிட்டுங்க. மோசஸ் உலகத்தில் எப்படி இருந்தா, மோசஸ் ரோல்ஸ் ராய்ஸ் இருந்தானான்னு கேட்க போகிறதில்ல ஆண்டவர். எனக்காக மோசஸ் என்ன செஞ்சான்? தட் இஸ் பீங் கவுண்டட். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய பேன்பரி தமிழ் திருச்சபை தேவ பிள்ளைகளாக நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருக்கென்று உன்னத அழைப்பை கொடுத்திருக்கின்றபடினாலே கர்த்தரையே நாம் சார்ந்து வாழும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அன்பின் சிஷன் எவ்வாறாக தேவனுடைய மார்பிலே அவன் சார்ந்திருந்தான். he was confiding on our Lord Jesus Christ. அப்படிதான் போட்டிருக்கு பைபிள்ல. மார்பிலே படுத்திருப்பானா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மார்பிலே அவன் சார்ந்திருப்பானா அன்பின் சிஷன் யோவான். ஆனா அவரை தூக்கி என்ன பண்ணாங்க தெரியுமா? கொதிக்கிற எண்ணெய் கொப்பரைக்குள்ள போட்டாங்க. John the beloved was put on the burning oil. But you know what happened? எந்த கொதிக்கிற எண்ணெய் கூட அவரை சாகடிக்க முடியல. ஹல்லேலூயா. அழகா அவர் கூலா ஏறி வந்துட்டாரு. சரித்திரம் சொல்லுது, கிரீஸ்ல ஒரு சபை இருக்கு, ஏத்தன்ஸ் பட்டணத்துல. அங்க போனீங்கன்னா அவ்வளோ ஹிஸ்டரி, அவ்வளோ ஆணித்தரமாக எவ்வாறாக பவுல் அப்போஸ்தலராக இருந்தார், எவ்வாறாக அன்பின் சிஷன் யோவான் அங்கே ஊழியம் செய்தார் என்பதை குறித்து இந்த பத்ம தீவிலே மிக அழகாக நேர்த்தியாக அங்கு வரைபடங்களோடு அங்கே வைத்திருக்கின்றார்கள், ஆதாரத்தோடு. அங்கே கர்த்தர் இன்றைக்கு, என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தேன் துன்ப வனாந்திரத்தில். ஹல்லேலூயா. பாட்டு ஞாபகம் வருது இல்லைங்களா? ஆகவே கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருடைய மார்பிலே சாய்ந்து வருகைக்காக ஆயத்தப்பட்டு சபையாகிய சரீரமாகிய சபையிலே பரிசுத்தப்பட்டு ஆவிக்குரிய முதிர்ச்சியை பெற்று வல்லமையாய் இடைக்கட்டப்பட்டு அபிஷேகத்தினாலே நிறைந்து காணப்படும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மோட்சத்துக்கு பங்காளிகளாய் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. we don't belong to this world. ஹல்லேலூயா. எஸ், இந்த உலகம் வந்து இருக்குது. இட்ஸ் லைக் a passing cloud, or it's a temporary period, or it's a time of transition. ட்ரெயினில் போகும்போது ஒரு ஸ்டேஷன் நிற்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி உலகத்துக்கு வந்துருக்கும். நம்முடைய குடியிருப்பு பரத்தில் உண்டு, பரலோகத்தில் உண்டு. ஹல்லேலூயா. our citizenship belongs to heaven, not of this world. We are not conformed of the patterns of this world. உலகத்தின் பேட்டர்ன் நமக்கு பேட்டர்ன் கிடையாது. நம்முடைய உடை, நம்முடைய நடை, நம்முடைய சிந்தை எவ்வாறாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. லண்டன் வந்துட்டோம், ஆனால் நாங்கள் இப்படி தான் இருப்போம். நோ நோ நோ, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்கின்றது. ஹல்லேலூயா. இப்படி தான் இருக்கணும். வழிமுறைகளை வேதம் கற்றுக் கொடுத்திருக்கின்றது. நம்முடைய பேரண்ட்ஸ் மூலமாக, நம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு இருதயத்தில் இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆகவேதான் பிசாசாக நம்ம தொட முடியல. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஜெபம், வேத வாசிப்பு, தேவனுடைய அபிஷேகம் வல்லமையால் நிறைந்து அந்நிய பாஷை அபிஷேகத்தினாலே, அந்நிய பாஷை வரங்களினாலே ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு வாகனங்களை ஓட்டிக்கொண்டு போகும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றார். ஹல்லேலூயா. சிங்கப்பூர்ல எங்க ஒரு அருமையான ஃப்ரெண்டு தெரியும், பிரபுடானி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க வீடு வந்து சோச்சிட்டாங்க இருக்கு. என்ன கொண்டு போய் அவரு ஜூராங் வெஸ்ட்ல கொண்டு போய் விடுவார். நம்ம பிக் ஃபுட் கம்பெனி அங்கே தான் இருந்துச்சு. வண்டியில் ஏறின உடனே அந்த ஸ்டேரிங் வீல் இருக்கு இல்லைங்களா, அதை பிடிச்ச உடனே அவர் பாட்டுக்கு அபிஷேகத்தில் பேசிக்கொண்டே, அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டு தான் காரை ஓட்டுவார். இது வரைக்கும் ஒரு ஆட்சி கூட நடந்து கிடையாது சிங்கப்பூரில். வண்டியில் பஞ்சம் கூட ஆகலைங்க.
அந்த அளவுக்கு கர்த்தர் அவர்களை தேவனோடு ஒன்றிருக்கத்தக்கதாக இன்றைக்கு அவர்கள் நல்ல ஒரு போதகராக அநேகரை அனுசரித்து அநேகரை வரவழைத்து நல்ல அருமையான ஊழியத்தை அவர்கள் சிங்கப்பூரில் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னோட நண்பர், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், நாங்கெல்லாம் கில்லி கோலி மாஞ்சா எல்லாம் விளையாடிருக்கோம். ஆனால் இன்றைக்கு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறார். எபோட் கம்பெனியில் ஒரு பெரிய ஒரு டாப் லெவல் ஏபாக் மேனேஜர், அதோட ஹை லெவலுக்கு போயிட்டார். பயங்கர ஹை சம்பளம், பெரிய சம்பளம், 5 digit salary in ஸ்ரீலங்கா, in சிங்கப்பூர். கர்த்தர் அவர்களை ஊழியத்துக்கு அழைத்து அவரை பரிசுத்தப்படுத்தி ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? தேவனோடு சஞ்சரிக்கின்ற அனுபவம். அல்லேலூயா. அவை நம்முடைய இருதயத்தின் நினைவால் வாய் பேசுகின்றதா? நம்முடைய இருதயம் எப்படி காணப்படுகின்றது? குற்றமுள்ள இதயமாக காணப்படுகின்றதா? கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்டதான இருதயத்தை கர்த்தர் வார்த்தை அனுப்பி தொட்டு நம்ம ஒவ்வொருவரையும் சுத்த இதயத்தோடு நம்மளை காத்துக்கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் தொடர்ந்து தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றால் வேதவசனத்தை ஆராய்ந்து அறியத்தக்கதாக பிரகாசம் உள்ள வணக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இருதயத்தை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறையினரை கர்த்தர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தலைமுறை நமக்கு தெரியாது. தாத்தா வரைக்கும் தெரியும், அதுக்கு மேல தெரியுமா சொல்லுங்க? தண்டனை கேட்டவே தெரியாது. கூட்டம் பேர் தெரியுமா? பூட்டி பேர் தெரியுமா? நோ சான்ஸ். ஆனா கர்த்தர் பாருங்க, அவருக்காக நாம் செய்கிறதான சிறிய சிறிய காரியங்களிலே அதை கவனிக்கிறார். என் மகள் என்ன செய்கின்றார்? ஜென்சிபி பாட்டு பாடினாங்க, ஜபா பாட்டு பாடினாங்க. சிஸ்டர் தெபோரா பிள்ளைகளை எவ்வளோ அழகாக அனுசரித்து அழகாக வழிநடத்தி பிள்ளைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, சிஸ்டர் கிறிஸ்டி அவர்கள் பிள்ளைகளுக்காகவே தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நேற்று தினத்தில் எவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பர்த்டே செலிப்ரேஷன். People from other faith they came and they were able to see a difference. Hallelujah. நம்முடைய பிள்ளைகள் இப்படி கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாதுன்னு பார்த்தாங்க. எவ்வளோ பெரிய சாட்சி. Hallelujah. பரலோகமே சந்தோஷப்பட்டிருக்கோம். That is what God wants us. நீங்க ஒரு பார்ட்டினா கூட பயங்கரமான பார்ட்டியா இருக்கு. பேர் தான் கிறிஸ்தவன் பேர், ஜானு மோசஸ் பேர் வச்சுக்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பார்ட்டினா கேவலமா இருக்குது. இன்னும் நல்லதா இருந்தாங்க, இன்னும் இங்கே போய் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்ததான மூல உபதேசம், பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த உபதேசத்தை நிலைத்திருக்கத்தக்கதாக எந்த கண்ட்ரி போனாலும் நம்ம இப்படி தான் இருப்போம். அல்லேலூயா. ஆமென். எங்க ஆர்டர் போனாலும் நம்ம இப்படி தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு ஒரு கோட்பாடுகள் இருக்கின்றது. We have a condition that we have been brought up. Our parents, our children, our ancestors எப்படி நம்ம வளர்த்தாங்க? தலையில கை வச்சு ஜோமணி தானே அனுப்புவாங்க ஸ்கூலுக்கு. தலையில ஜோமணி தானே எக்ஸாம் அனுப்புவாங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம எவ்வளோ கல்வி உள்ளவர்களாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம்னா ஏலியின் பிள்ளைகள் என்ன ஆச்சு? கர்த்தர் எச்சரிக்கின்றார். நம்ம நல்லா ஆடும் ஒப்புரவா இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கை, the next generation, God is very much concerned about Banbury Tamil Christian Fellowship Church. Hallelujah. நம்முடைய பிள்ளைகள் நம்மை போன்ற ஊழியக்காரர்களாக எழுத வேண்டும். Hallelujah. அவங்க என்ன வேலை செய்யலாம்? ஏன் நம்முடைய Banbury தமிழ் திருச்சபையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் கூட பிரைம் மினிஸ்டர் வர முடியும். Hallelujah. அவன் வந்திருக்கும் போது வேலையாளர் மக்கள் வரும்போது ஏன் நம்ம வர முடியாது? They can enter into politics because here that is they have நீதி நேர்மை ஞானம் இருக்குதுங்க. They can get into politics. They can get into police department. They can get into highest foreign services. Hallelujah. இங்க எல்லாமே நீதி நேர்மையா இருக்குது. அதனால கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். நீதி நேர்மையா இருக்குல்ல, உலகம் இருக்கு இல்லையா? ஆகவே கர்த்தர் அதுக்காக தான் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த செழிப்பான தேசத்தை கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் எதற்காக? Not only to earn money. It is there. It is part of our life. That's okay. But beyond that, instead of buying, you better invest your time, your effort, your money, and your talent, and your gifting in the presence of the Lord. To see great and marvelous and mighty and wondrous things in your life, in our lineage. நம்முடைய தலைமுறையிலேயே கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தலைமுறை உண்மையா இருந்தனால தானே ஊர்ல எல்லாம் உண்மையா இருந்தனால இன்னைக்கும் நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்
பிசாசனுடைய குக்கரிப்பை கர்த்தர் மாற்றி போட்டார்ல. நீங்க ஜெபம் பண்ணீங்கனால தானே. Because of our prayers, God has changed the situation and that fellow is being elected again. But அவன் வந்து பல்லு பிடுங்கப்பட்ட சிங்கம். ஏன்னா அவன் சிங்கம் மாதிரி கட்சித்தான். அது பண்ணிடுறேன் I will make my country as a secular country. பயங்கரமா என்னோ சீன் விட்டானே, வாய் ஜவல் விட்டானே, மனசு விட்டானே. இன்னைக்கு என்னாச்சு? ஒன்றும் கிளிக்க முடியல. ஏனென்றால் கர்த்தர் அவனை வைத்து அவன் சீட்டை கிழிச்சிட்டாரு. கரெக்டுங்களா? சீரியஸ், வெரி சீரியஸ். எவ்வளோ கொடுமைகள் பண்ணா மணிப்பூரில் ஒரு சில காரியங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மிக பயங்கரம். சகோதரிமார்கள் அந்த குக்கி என் மக்களை pastor's wife, they were being molested, they were being horribly treated. கர்த்தர் பொறுமையா இருப்பாரா? பரலோகத்தில் வைக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழ்வார். இகழ்ந்து போட்டார்ல, சும்மா டம்மியா குறைச்சிருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. he cannot do anything because கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆகவே நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய பரிசுத்தம் மிகவும் கர்த்தருக்கு முக்கியமாக காணப்படுகின்றது. அல்லேலூயா. என்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மாற்றி மறுரூபமாக்கி விட வேண்டிய காரியங்கள், படிக்க வேண்டிய காரியங்கள், படித்ததை மறக்க வேண்டியதான காரியங்கள் மறுபடியும் படிக்கத்தக்கதாக let our Lord Jesus Christ open up our eyes of understanding so that we will be learning, we will unlearn whatever the devil has planted in our life. கலையை பிசாசு வச்சிருக்கா தெரியுங்களா? கொஞ்சம் ஏமாந்தா கலையை வந்து உள்ள விதைச்சிருவான். இங்க பாருங்க, எல்லா செடியும் தானா வளருதுங்க. இப்போ பாண்டியராஜன் பின்னாடி பேக்யார்டில் போனோம்னா செடி ஆட்டோமேட்டிக்காக வருது. ஒரு விதையை நம்ம போடவே இல்லை. எப்படி கலைகள் வருது பாருங்க. பிசாசு தப்பா சொல்ல சொல்றேன். அவ்வளோ பயங்கரமான காரியங்கள். கொஞ்சம் ஏமாதான் முடிஞ்சது, ஜோலி முடிஞ்சது. ஆகவே பண்படுத்தி, நம்முடைய இதயத்தை பண்படுத்தி, we got to till the land, we got to take care of our land very carefully. சதையாகி இதயமாகி நம்முடைய இதயத்தை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது பிசாசானவன் கலைகளை விதைக்க முடியாது. தேவதூதர்கள் உருவின பட்டயத்தோடு நமக்காக வழக்காட யுத்தம் பண்ண கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. I am sure God has blessed every one of us. So let's guard our hearts. இதயத்தை நாம் காத்துக்கொள்வோமாக. எந்த விதத்திலும் இதயத்தை நாம் விட்டுக் கொடுக்காதபடிக்கு தேவனுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட இதயத்தை கர்த்தருக்காக நாம் அர்ப்பணிக்கும் பொழுது இந்த இதயத்திலிருந்து கபட்டு வசனிப்புகள், பொய் சாட்சிகள் எதுவுமே வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் சீர்படுத்துவாராக, சிறப்படுத்துவாராக. வேத வசனங்களினாலே நம் ஒவ்வொருவரையும் புடமிட்டு, பக்தன் யோபு சொல்லுகிறானே, என்னை சோதித்து பாரும், அப்பொழுது நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று பக்தன் யோபு சொல்லுகின்றான். ஆகவே இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? ஆமாண்டவரே, என் இதயத்தை உமக்கு முன்பாக கர்த்தாவே நான் கொடுக்கின்ற ஆண்டவரே, நீர் என்னை சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, உம்முடைய ஆலோசனைகளாலே நிரப்புவீராக, உம்முடைய வசனத்தினாலே நிரப்புவீராக என்று சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மேன்மை உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுகின்ற தேவனாய் நம்மோடு கூட இருக்கின்றார். மகாபக்தமும் இறக்கமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான உங்களுடைய தேவ பிரசனத்துக்காக நன்றி அப்பா. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களோடு பேசின தேவக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் பேசலப்பா, நீங்க தான் பேசுனீங்கப்பா, எனக்கு பேசுனீங்கப்பா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் அட்மானிஷன். எங்களை எச்சரித்தீங்களேப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இருதயத்தை நாங்கள் எவ்வாறு காத்துக்கொள்ள வேண்டும், எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தாவே நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ரீதியிலே பலத்திற்கு மேல் பலன் அடைத்தக்கதாக, கிருபை மேல் கிருபை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, மகிமை மேல் மகிமை அடைத்தக்கதாக மறுரூப அனுபவத்தை கர்த்தாவே நீங்கள் தருவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் விரும்புகிறதான பரிசுத்தம் எங்களுக்கு காணப்படத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டுகிறாங்க. எங்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், விசுவாச பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், பெரியோர் சிறியோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் யாவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. நன்மையும் கிருபையும் தொடர்ந்தும் ராஜா. அப்பத்தையும் மாபிசிரை தொட்டியும்
எண்ணெயும் தண்ணீரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கைகளை பலப்படுத்துவீராக. ஆம் ராஜா, இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நாங்கள் கதறி மன்றாடி ஜெபிக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தில் வைத்து கர்த்தாவே உம்முடைய இருதயத்துக்கு ஒத்தவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராக. ஜனங்களுக்காக கதறி அழத்தக்கதாக, அபயமிட்டு அழத்தக்கதாக எங்களுக்கு கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக. சுத்த இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. உம்மை நாங்கள் தரிசிக்க கிருபை தருவீராக. ஏனோக்கு எவ்வாறாக உம்மோடு சஞ்சரித்தானோ அதே போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நாங்கள் சஞ்சரிக்க கிருபை தருவீராக. அபிஷேகத்தில் நிறைந்து காணப்படத்தக்கதாக எங்கள் கிருபை பாராட்டுகிறாங்க. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய சபையும் சபையினுடைய பொறுப்புகளையும் சபையினுடைய ஊழியங்கள் 5 வகையான ஊழியங்களை கர்த்தாவே எழுப்பி தருவீராக. எங்களுடைய VBS மற்றும் என்னென்ன மீட்டிங்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோமோ, அவுட்ரீச் மினிஸ்ட்ரிஸ், ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிஸ், ஹாஸ்பிட்டல் விசிட்டேஷன், visiting the prisons, visiting the old age home, care homes, visiting the hostels, even visiting the politicians. எங்களுக்கு அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தாவே தருவீராக. எங்களுக்கு தெரியாதப்பா, ஆனால் நீங்கள் எங்களுக்கு கர்த்தாவே நாங்கள் தாழ்த்துக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஞானத்தின் ஆவியானவரே, எங்களுக்கு ஞானத்தை போதிப்பீராக. உடைய வேத வசனம் எங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கின்றபடினாலே எங்கள் துக்கத்திலே நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொண்டீங்களேப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய பாதபடியிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சகல துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒவ்வொருவருக்கு செலுத்துகின்றோம். எங்கள் ரட்சகரும் மீட்பருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.